எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் பாட்டில் போட்டுட்டு வந்திருக்கு. வந்த உடனே ஒரே வாமிட்டு. சாப்பாடு எதுவுமே எடுக்க மாட்டேங்குது. இப்போ தான் வாமிட் டேப்லெட் எல்லாமே கொடுத்தேன். அப்படியே லைஃப் நம்மளை வச்சு செய்யுதுங்க பயங்கரமாக. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாசிட்டிவிட்டியை தேடி கண்டுபிடிச்சி மனசை அதில் இருந்து வெளியில் கொண்டு வந்து மீண்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சர்வே பண்ணணும். நம்ம கஷ்டமாக இருக்கே அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுற கூட முடியல. அதுக்குள்ளே வேலை வந்துடுது. சாப்பாடு செய்யணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அம்மா அப்பப்போ கூப்பிட்றாங்களான்னு போய் எட்டி பார்த்துக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், அங்கேயும் அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வாமிட் வருதா இல்லையா, உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு அவங்க டீப் ஸ்லீப் போகிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துக்கணும். ஒரு பொண்ணாக நிறைய விஷயம் மல்டி டாஸ்கிங் மைண்டில் அடுத்தடுத்து வீட்டில் பண்ண வேண்டியது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கவலைப்பட முடியல உட்காந்து. ஏன் லைஃப் இப்படி இருக்குது, ஏன் அம்மாவுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு யோசிக்க முடியல. அதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ளே ஓடி வருது, இவள் வீட்டுக்கு போனால் இந்த வேலை பார்க்கணும். அதனால் கஷ்டத்தெல்லாம் உள்ளக்க வச்சு வச்சு ஒரு மாதிரி இறுக்கமாயிடுது. அதுதான் பிரச்சனையாயிருமோன்னு பயமாக இருக்குது. சொல்லி அதிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே காணாமல் போயிடும். உள்ளே வைக்க வைக்க ஒரு மாதிரி கனமாக இருக்குது. என்ன சொல்லணும்னு தெரியல. இன்னும் நம்பணும், லைஃப் நல்லா போகணும். வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு.